கொஞ்சம் கொடுத்துருக்கோமா, அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எதை தந்திருக்கானோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும். ரப்புல் ஆலமீன் அள்ளி கொடுத்தானா நம்மளை அள்ளி கொடுத்துறணும். அவன் கிள்ளி கொடுக்கையில கூட நாமளும் என்ன செய்யணும், யா அல்லாஹ் உன் பாதையில் நான் கொடுக்குறேன் ரப்பே, எனக்கு ஒன்றுக்கு நீ 10 கொடுக்குறேன்னு வாக்களிச்சிருக்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, எனக்கு மாதுளம்பழம் சாப்பிட ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா போய் என்ன செய்கிறாங்க, வேலை செஞ்சு ஒரு மாதுளம்பழம் வாங்குற அளவுக்கு தான் அவங்க வேலை செஞ்ச கூலி கிடைக்குது. ஒரு இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா எத்தனை மாதுளம்பழம் வாங்கி சாப்பிட்றோம். அவங்களுடைய துவா அந்த மாதுளம்பழத்தை ஒரு பழத்தை வாங்கிட்டு வர்றாங்க. வழியில் வரும்போது ஒருத்தர் வந்து மயங்கி படுத்திருக்காரு. எல்லாரும் போகிறாங்க, அதே மாதிரி அலிலத்தில் வந்திருக்கலாம். ஆனால் அலிலத்தில் வராமல் என்ன செய்கிறாங்க, அந்த மனிதர்கிட்ட போய் மயக்கத்தை தெளிகிறதுக்கு அவங்க தண்ணி தொளிச்சு நிமித்தி, தோழரே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, எனக்கு வெகு நாளாக மாதுளம்பழம் சாப்பிட ஆசையாக இருக்குது. பசி மயக்கத்தில் அவர் சொல்கிற வார்த்தை. இவங்கள்ட்ட வந்து மாதுளம்பழம் வச்சுருக்காங்கன்னு அவருக்கு தெரியுமா? இவர் கஷ்டப்பட்டு அலி ரலியல்லாஹு தஆலா வாங்கிட்டு வர்றாங்க மனைவிக்குன்னு தெரியுமா? ஒரு நாள் எதுவுமே கேட்காத பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு மாதுளம்பழம் கேட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க மாதுளம்பழம் சாப்பிட ஆசையாக இருக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா மனசுக்குள்ளே ஒரு சின்ன போராட்டம். மனைவியா சதக்காவா எப்படி கொடுக்குறது? மனைவின்னு கொண்டு போயிட்டா இந்த சதக்கா கொடுக்குற வாய்ப்பு போயிருமே. சதக்காவை கொடுத்துட்டு போயிட்டா எதுவுமே கேட்காத மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்காம போயிருமே. என்ன செய்யலான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா கொடுப்பது தான் சிறப்பு அப்படின்னு அந்த பழத்தை எடுத்து அந்த மனிதருக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முதல்ல முடியாமல் இருந்தவங்க இருந்துச்சு, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் கேட்குறாங்க, என்ன பாத்திமா, நான் போகும்போது ரொம்ப முடியாமல் படுத்துருந்தீங்களே, இப்போ உங்களுக்கு என்ன உடம்புல ராகத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்கும்போது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, எனக்கு உடம்புலையும் அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தை கொடுத்துட்டான், என் மனசுலையும் மாதுளம்பழம் திங்கிறங்கிற ஆசையும் எடுத்துட்டான். இவங்க கொடுத்தது அவங்களுக்கு தெரியாது. இவங்க இந்த சதக்கா கொடுத்தது அவங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை சொன்னதோட அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நடந்த நிகழ்வுகள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் தானே கொடுத்துட்டு வந்திருக்கீங்க சொல்லிட்டு கணவன் மனைவியும் பேசிக்கிட்டு வாசல் கதவு தட்டப்படுது. தட்டப்படனா போய் பார்க்குறாங்க, சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியே நிற்கிறாங்க. அவங்க கையில் ஒரு தட்டு, அது மேலே ஒரு துணி மூடி இருக்கு கையில் கொடுக்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க, இவங்க இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாங்கி திறந்து பார்க்குறாங்க. அதில் 9 மாதுளம்பழம் இருக்குது. அதில் 9 மாதுளம்பழம் இருக்குது. இப்போ நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், சரி ஒன்றை கொடுத்தோம் 9 கிடச்சிருச்சு அப்படின்னு வாங்கிடுவோம். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த துணியை வச்சு திருப்பி மூடி சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா கையில் கொடுத்து, இது எங்களுக்கு வந்தது அல்ல, இது யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்க சொல்லு. இப்போ சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அலியே உங்கள்கிட்ட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு சொன்னது உங்களுக்கு உள்ளது தான். இல்லை, ஏன் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? அல்லாஹ் 1 கொடுத்தா 10 தருவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. 1 கொடுத்தா 10 தருவான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு ரசூலுல்லாஹி எங்க சொல்லியிருக்காங்க. இதில் 9 தானே இருக்கு, நான் 1 காணாமே. அதனால இது எங்களுக்கு உள்ளது இல்லை. அந்த ஈமானுடைய உறுதியை பார்த்தீங்களா? அந்த உறுதியை சொன்ன உடனே சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, தன்னுடைய துணியில் மறைச்சி வச்சுருந்த ஒரு பழத்தை எடுத்து வச்சு கையில் கொடுக்குறாங்க. ரசூல்லா கொடுத்தது 10 தான், நான் நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன ரியாக்ஷன் கிடைக்கும்னு பார்க்கறதுக்காக வேண்டி இதை எடுத்துகிட்டு வச்சேன் அலியேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதை வாங்கிக்கிட்டு இருக்கையில் ரசூல்லாவே வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா அப்படியே காமிச்சிட்டான். அலியே உங்களுடைய சதக்காவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான். அதாவது சதக்கா என்பது நம்மகிட்ட நிறைய வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு பேர் சதக்கா இல்லை. நம்ம தேவை இருக்கிற நேரத்தில் தேவையுள்ள பொருள்ல இருந்து கொடுப்பதுக்கு பேர் தான் சதக்கா. சொல்லுவோம்ல, தானம் தருமம் போம்.